வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபரிமலா, கன்னியாகுமரியில இருந்து சபரிமலைக்கு எப்படி பயணிக்கிறது, அந்த சீப்பஸ்ட் வேல நம்ம எப்படி போயிட்டு வரலாம் அப்படின்றத அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். நம்மளோட பயணம் அப்படின்றது கன்னியாகுமரியில இரணியல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா நம்ம பயணத்தை ஆரம்பிச்சோம். ஸோ மார்னிங் 4:30க்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பரசுராம் எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு நாகர்கோயில் டு மங்களூர் அந்த ட்ரெயின் ஆக்சுவலி இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின்ல தான் நம்ம போர்ட் பண்ணோம். உட்காந்து போற மாதிரி ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ 100 ரூபி தான் டிக்கெட் ஆக்சுவலி. ஸோ நீங்க புக் பண்ணலன்னா இன்னும் சீப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்க இருந்து நம்ம செங்கனூர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நம்ம பயணம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏசி கோச்சும் இருக்குது, நான் ஏசி கோச்சு, அப்புறம் அன்ரிசர்வ்டு கோச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எப்படி டிராவல் பிளான் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ காலையில் 4:30 அப்படின்றது நாகர்கோயில ஆரம்பிக்கும். 4:36க்கு வந்து இரணியல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது. 8:35 டைம்ல வந்து செங்கனூர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம வந்து ரீச் ஆனோம் ஆக்சுவலி. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போறதுக்கு உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், கேபா இருக்கட்டும், ஜீப்பா இருக்கட்டும், எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அங்க இருந்து கிடைக்கும். இதான் வந்து மேஜரான ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சுவலி. ஸோ சபரிமலைக்கு போறதுக்கு ஸோ நிஜமாவே ரொம்ப சீப்பஸ்ட் வேலை நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ முழுமையா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். இங்க நம்ம செங்கனூர் வந்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் சென்டர் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ நீங்க அங்கேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள்ட்ட போய் என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆக்சுவலி உங்களுக்கு விவரமா சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே பஸ் அப்படின்றது வந்து வரிசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4 பஸ்ஸஸ் அப்படின்றது நின்றுச்சு. ஸோ ஒரு பஸ் ஃபுல்லான உடனே அடுத்த பஸ் எடுப்பாங்க ஆக்சுவலி. ஸோ உட்கார அளவுக்கு தான் சீட்டிங் அப்படின்றது ஃபில் பண்ணாங்க. நிஜமாவே சூப்பராக இருந்தது. ஸோ நம்மளோட பயணம் அப்படின்றது வந்து ஒரு சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற பஸ்ல தான் பயணிச்சோம். ஸோ 210 ரூபி அப்படின்றது ஃபேரு இங்கேருந்து சபரிமலைக்கு. இதே இது நீங்க வந்து இந்த நார்மல் அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல பயணிச்சிங்க அப்படின்னா 190 அதுதான் ஃபேர் ஆக்சுவலி. ஸோ இதுல வந்து ஒரு 30 ரூபாய் கூடுதலா இருந்தது. ஸோ பட் இட்ஸ் ஓகே. நம்மளோட பயணம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours அப்படின்றது எடுக்கும். ஸோ அரௌண்ட் 8:45 அரௌண்ட் அந்த டைம்ல தான் நம்ம வந்து பயணத்தை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி பயணத்தை. அந்த பயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மலை ஏறுற மாதிரி தான் இருக்கும். நிறைய மலைகளை கடந்து தான் நம்ம வந்து சபரிமலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த பயண நேரம் அப்படின்றது அதிகம். கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 to 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருந்தது செங்கனூர் டு நம்ம பம்பா. பட் அந்த பயண நேரம் அதிகம் அப்படின்றது பார்த்துறது இதனால தான். ஸோ மலை ஏறுற மாதிரி இருக்கும். வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நிஜமாவே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம போகிற பாதையில் நிறைய இந்த பைனாப்பிள் தோட்டம் அதெல்லாம் பார்த்தோம். நம்மளோட பேட் லக் ஆக்சுவலி இந்த பயணம் எல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு பயணிக்கும் போது பேட் லக் என்ன அப்படின்னு சொல்ல வந்தோன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் பஸ் அப்படின்றது வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஆக்சுவலி. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 அந்த மாதிரி 11:30, 12 அந்த மிடில் நம்ம போகும்போது இங்கே வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஆக்சுவலி. லஞ்சுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிடல ஆக்சுவலி. நம்ம காஃபி மட்டும் தான் குடித்தோம். ஸோ நிறைய பேர் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த டைமில் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. வேறு ஆப்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம அங்கே இருந்தோம். ஸோ இமீடியட்டாக வந்து பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ வேறு இமீடியட்டாக கால் பண்ணி இந்த இடத்துல தான் ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா பிரேக் டவுன் அப்படின்றது ஆனது. இந்த பஸ் தான் ஆக்சுவலி. இமீடியட்டாக போலீஸ் எல்லாமே இந்த ஸ்பாட்ல இருந்தாங்க. அவங்க வந்து வேற பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வேற பஸ்ஸும் வந்துட்டு இருந்தது. அதுக்குள்ள அடுத்த அந்த டிப்போல இருந்து ஆட்கள் வந்து இந்த பஸ்ஸையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பஸ்லேயே அடுத்த திரும்பவும் நம்மளோட பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணோம். முழுக்க வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பயணம் அப்படின்றது காட்டுக்குள்ள பயணிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நிஜமாவே காடு தான். டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா யானை, டைகர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பயணத்துல நம்ம ஈஸியாவே ஸ்பாட் பண்ண முடியும். அழகான வியூஸ் எல்லாமே இருந்தது. நிஜமா ரோடு கண்டிஷன் அப்படின்றது பர்ஃபெக்ட். நீங்க வந்து பஸ்லயோ கார்லயோ உங்களோட ஓன் கார், பைக் எதில் வேணாலும் போகலாம். ரோடு வந்து சொல்ல வார்த்தையெல்லாம் அவ்வளோ அழகா நீட்டாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு 2-3 கிலோமீட்டர் நீங்க கிராஸ் பண்ணும்போதும் சைன் போர்டு அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே வச்சிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து அந்த பம்பா சபரிமலைக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ற அந்த சைன் போர்டு அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருந்தது.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்களுக்கு வந்து பயணிக்கும் போது அப்பதான் ஸோ இன்னும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம இருக்குது அப்படின்ற பயணம் தெரியும். நிறைய பஸ்ஸஸ் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஏசி பஸ்ஸஸ் ஆயிருக்கட்டும், நான் ஏசி பஸ்ஸஸ், சூப்பர் டீலக்ஸ், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பஸ்ஸஸும் இருந்தது. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சீப்பஸ்ட் வே அப்படின்னு பாத்தீங்கன்னா 190 ரூபி, பட் நான் சூப்பர் டீலக்ஸ்ல பயணிச்சதுனால 210 ரூபி ஆக்சுவலி, அவ்வளவுதான். ஸோ அடுத்தது நம்ம அங்க இருந்து பம்பா, அதான் ஸ்பாட், அதான் லாஸ்ட் ஸ்பாட். அதுக்கு மேல நம்ம வந்து பஸ்லயோ எதுலயுமே போக முடியாது ஆக்சுவலி. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா சபரிமலை அந்த பம்பால அமைஞ்சிட்டு இருக்க ரயில் பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிற்கும் ஆக்சுவலி. ஸோ இங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி போனா அந்த பம்பா, அந்த சபரிமலை அந்த பம்பா ரிவர் பக்கத்துல ஆக்சுவலி உங்களை வந்து அங்கதான் டிராப் பண்ணுவாங்க. ஸோ அங்கதான் டிராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க இருந்து நம்ம இறங்கி நடக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருந்து நமக்கு வேற டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்க வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம், மாலை போட்டுட்டு தான் நம்ம சபரிமலைக்கு பயணிக்கணுமா அப்படின்றது. அது கிடையாது, எப்படி வேணாலும் பயணிக்கலாம். ஆனா அந்த 18 படியில ஏற முடியாது. அதை நம்ம வந்து விரிவா பின்னாடி பார்க்கலாம். நான் மாலை போடல ஆக்சுவலி. ஸோ பம்பா நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம இங்க வந்து அந்த பம்பா ரிவருக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்க இறங்கிட்டு கீழே இறங்கி போனோம்னா ரிவர் வந்துடும். ரிவர்ல குளிச்சுட்டு நம்மளும் அவங்க சாமிகள் கூட நம்மளும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து நம்மளோட பயணம் ஆரம்பிச்சோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பம்பா, இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்கான இந்த ஃபுட் ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கு ரெஸ்டாரண்ட். ரெஸ்ட் எடுக்கணும்னால நீங்க இங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் கட்டி போட்டுருக்காங்க. இதுதான் உங்களோட ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க இருந்தா நம்ம வந்து மலை ஏறுறதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் மலை ஏறும் போதே நமக்கு வந்து உங்களுக்கு அந்த கணபதி டெம்பிள், பிள்ளையார் கோயில் வந்துடும். ஸோ அதுதான் ஆரம்பம், நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு சின்ன மலையேட்டம் நம்ம ஏறும்போது அந்த பிள்ளையார் கோயில் வரும். இங்கதான் முதல்ல வந்து தேங்காய் உடைக்கிறது இங்கதான் பண்ணுவாங்க. ஸோ இங்க தேங்காய் உடைச்சிட்டு தான் நம்மளோட பயணத்தை ஆரம்பிப்போம். இந்த பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம இங்க வணங்கிட்டு இங்க சுத்தி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு செக் போஸ்ட், நம்ம ஆன்லைன் புக் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வெரிஃபை பண்றதுக்கான சென்டர் இந்த இடம் தான் ஆக்சுவலி. ஸோ இங்க தான் நம்மளோட அந்த சீட்டை வந்து ஸ்கேன் பண்ணி உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்க உள்ள போக முடியாது. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால ஆன்லைன்ல நம்ம கண்டிப்பா புக் பண்ணி தான் போக முடியும். இதை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்சுவலி அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு இடத்துலயும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, அந்த செக் இதுல போற மாதிரி இருக்கும், நம்மளோட எல்லாத்தையும் செக் பண்ற மாதிரி இருக்கும் சில டைம்ல. அதையும் நம்ம கடந்து போனோம்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங் அந்த ஸ்டார்டிங் அங்க வந்து சின்ன சின்ன கடைகள் அந்த இடத்துலயும் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா எதாவது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மலை ஏற்றம் அப்படியே குத்தர ஏறும். இந்த பகுதியில உங்களுக்கு வந்து இந்த நம்ம சேர் எல்லாம் நம்ம சொல்லுவாங்க உட்கார்ந்து பயணிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான அந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்பாட்ல தான் கிடைக்கும். அந்த செக் போஸ்ட் தாண்டி கொஞ்சம் முன்ன போனீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இங்க இருந்து நம்மளோட ட்ரெக்கிங் பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் வந்து நம்ம மலை ஏறி சபரிமலை சென்றடைறதுக்கு அவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும். வயதானவர்கள் எல்லாம் ஏறிட்டு இருந்தாங்க, பார்க்கும்போதே பிரமிப்பா இருந்தது. மலை ஏற்றம் அப்படின்றது நிஜமாவே கொஞ்சம் கடினம் தான். சபரிமலையில எளிமையால போயிட முடியாது, ஏன்னா அவ்வளவு செங்குத்தான பாதைகள் தான். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளாட்டா இந்த மாதிரி அந்த கற்களை பதிச்சிருப்பாங்க. ஸோ அதுல நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். எளிமையா நம்ம நடந்து போயிடலாமா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம நடக்கணும். நம்ம ஐயப்பனை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா போக முடியாது. நிறைய பேர் பணம் இருக்கிறவங்க அந்த சேர்ல உட்கார்ந்து அவங்க வந்து 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. ஆக்சுவலி அவ்வளவு ஏறும். அதுக்கு வந்து 3000 சம்திங் பிளஸ் டாக்ஸ் அந்த மாதிரி ஏதோ 250 ரூபி அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு, ஏன்னா அந்த 4 பேர் தூக்கிட்டு போடுறது அவ்வளவு கொடுத்தாதான் முடியும். ஏன்னா அந்த 3.5 கிலோமீட்டர்ல ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் பாத்தீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 சம் கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னாலே ரொம்ப கடினமா தான் இருக்கும். மலை குத்தரதான் ஏறும், எங்கேயுமே வந்து பிளாட்டா இருக்காது. சீக்கிரம் நம்ம டயர்ட் ஆயிடுவோம் ஆக்சுவலி. ஸோ நிறைய ரெஸ்ட் எடுத்து தான் போற மாதிரி இருக்கும். அதுலயும் நிறைய குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய இடங்கள் நீங்க பாப்பீங்க. அந்த இடத்துல நிறைய இந்த மேடு அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். பொன்னம்பல மேடு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நடந்து போற பாதையில உங்களுக்கு வந்து நிஜமாவே நிறைய விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருந்தாங்க.
மெடிக்கல் ஹெல்ப்பாக இருக்கட்டும், ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கட்டும், டாய்லெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதனால தைரியமாக நம்ம போகலாம் எந்த டைமாக இருந்தாலும். அதே மாதிரி நம்ம நடந்து போகும்போது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அந்த அமைப்புகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வெல் டெவலப்டாக இருந்தது. ஸோ இந்த பாதையில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வரும்போது ஐயப்பனுக்கு வந்து அந்த குத்துற மாதிரி அந்த துணியில ஒரு ரெட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சிருந்தாங்க அங்க. ஆக்சுவலி எனக்கு சரியா நமக்கு அந்த அளவு விரிவா தெரியல. ஸோ இங்க இருந்து நிறைய பேர் வாங்கி இங்கேயும் தேங்காய் உடைச்சு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி இங்க இருந்து கிளம்புனாங்க. இந்த ஸ்பாட்ல இருந்தோம். சபரி பீடு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு அந்த சில விஷயங்கள் இருந்தது. இதை இன்னும் கொஞ்சம் தாண்டி நீங்க முன்னாடி போகும்போது உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம், இல்லை உங்களோட போன் ரீசார்ஜ் பண்ணுமா இருந்தாலும் சரி, இந்த ஃபேன் லைட்டிங் எல்லாம் போட்டு நிஜமா ஒரு செட் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க போற பாதையில. ஸோ இங்க வந்து நிறைய பேர் உட்கார்ந்து ரெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு இந்த இடத்துல தான் நிறைய பேர் ரெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெக்கிங்ல நம்ம மிடில் ஒரு ஏரியால வரும்போது இந்த ஸ்பாட் வரும். ஸோ நம்ம இங்க வேணா ரெஸ்ட் எல்லாம், ஏன்னா நிறைய பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரே ஷாட்ல போறது அப்படிங்கிறது நிஜமாவே கடினமான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி நம்ம போற பாதையில் நிறைய இந்த வைல்ட் ஸ்குரில், அதுக்கப்புறம் இந்த மங்கீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய நம்ம ஸ்பாட் பண்ணுவோம். அதையும் தாண்டி இந்த டாய்லெட் எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கங்கே வச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஒரு டிராக்டர் மட்டும்தான் வந்து இந்த சபரிமலைக்கு திங்ஸ்களை எடுத்துட்டு போயிட்டு வர்றதுக்காக அமைக்கப்பட்டிருக்க ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவுமே கிடையாது. இது மட்டும்தான் மேலே ஏறி போயிட்டு வரோம். போற பாதையில நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ஸ்பாட் பண்ணுவீங்க. இந்த மர அணில் ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம அணிலை விட ரொம்ப பெருசா இருந்தது. ஸோ அதை வந்து க்ளோஸா பார்க்க முடியுது. நிஜமா சந்தோஷமா இருந்தது. இந்த பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சன்னிதானம் சபரிமலை கோயிலுக்கு அடைகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 700 மீட்டர். இந்த 700 மீட்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சமநிலை பாதையில நடந்து போற மாதிரி இருக்கும். அந்த மலைக்கு மேல நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். அதான் சொன்ன மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம வந்து செங்குத்தா ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 700 மீட்டர் வந்து ரிலாக்ஸிங்கா கொஞ்சம் ரெஸ்டா கூலா நடந்து போற மாதிரி இருக்கும். நிஜமா அந்த மூமெண்டம் சந்தோஷமா இருந்த அந்த செங்குத்து பாதை முடிஞ்சு நம்ம சமநிலையில போகும்போது இதுதான் நம்ம அந்த என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மண்டபம் ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். நம்மளோட ட்ரக்கிங் முடிஞ்சு இங்க இருந்துதான் நம்ம கோயிலுக்கு உள்ள போறதுக்கான ஒரு வழி. ஸோ மாலை போட்டிருக்கவங்க எல்லாம் இந்த லைன்ல உட்கார்ற மாதிரி இருக்கும். நீங்க மாலை போடல அப்படின்னா நம்ம சைட்லோடையே நடந்து போயிடலாம். நமக்கான அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்றது வேற இடம். ஸோ இங்க கிடையாது. ஸோ இது வந்து மாலை போட்டிருக்கவங்களுக்காக மட்டும்தான் இந்த லைன்ல போனா அந்த 18 படியில ஏறி போறதுக்காக அமைக்கப்பட்டிருக்க ஒரு இதுதான் இந்த இடம். ஸோ நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிருங்க. ஸோ மாலை போடாம போனீங்கன்னா நம்ம கண்டினியூவா இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போகலாம். மாலை போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல லாக்ல நம்ம உள்ள உட்கார்ற மாதிரி இருக்கும். நான் தெரியாம ஆக்சுவலி நானும் ஃபர்ஸ்ட்ல உள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இங்க எல்லாம் நம்ம இன்னும் முன்ன நடந்து போனோம்னு. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க வெயிட்டிங்ல உட்காரும் போது உங்களுக்கு தண்ணியா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. பிஸ்கெட்டு அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. நிஜமா ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்ம வெயிட்டிங் நிறைய இருக்கும்போது நமக்கு பசி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ மக்கள் அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி திரண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்க இப்போ பார்ப்பீங்க. கண்டிப்பா அவ்வளவு கூட்டமா இருந்தது. இது இன்னும் இந்த பகுதியில இருந்து நம்ம அதை பார்க்கும்போது அந்த 18 படியெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அதுல சிவில் தரிசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனா போதும். நீங்க அந்த வீடியோ ஃபாலோ பண்ணாலே கரெக்டா நம்ம அங்க போயிடலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னா இந்த சிவில் தர்ஷனம் அப்படின்றது வரும். அதுல கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதுல இருந்து நம்ம அந்த சபரிமலை முன்னாடி உள்ள அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா வியூ பண்ணலாம். அதே மாதிரி அந்த இருமுடு கட்டி நிக்கிறவங்களும் அந்த 18 படி அதெல்லாமே வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா பார்க்க முடியும் அந்த முன் என்ட்ரன்ஸ். பட் அந்த 18 படியெல்லாம் நம்ம மேல போயிட்டும் பார்க்க முடியும். நீங்க உள்ள கோயில்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு கொஸ்டின் இருந்தது. ஆக்சுவலி கண்டிப்பா பார்க்க முடியும். மாலை போட்டுதான் மட்டும்தான் பார்க்க முடியும்ன்றது இல்லை. ஸோ அடுத்தது நம்ம அந்த சிவில் தர்ஷனம் அதுல கொஞ்சம் லைன்ல நிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அங்க லைன்ல நிக்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க சிவில் தர்ஷனம் அப்படின்ட்டு. நம்ம அதுல உள்ள ஏறி போகும்போது அங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும் இல்லையா, நிறைய பேர் லைன்ல வெயிட். இவங்க எல்லாருமே வந்து சிவில் தர்ஷனம் மாலை போட்டவங்களும் இருப்பாங்க. இதுல நம்ம காமன் பீப்புள் மாலை போடாதவங்களும் போய்க்கலாம். இருந்தாலும் நீங்க மாலை போடாட்டா கூட கொஞ்சம் விரதம் இருந்து போறது, நான்வெஜ் சாப்பிடாம போறது ரொம்ப நல்லது, ட்ரிங்க்ஸ் பண்ணாம. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 days வந்து
எதுவுமே நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம தான் போயிருந்தேன். ஸோ நீங்களும் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா சபரிமலைக்கு நம்ம உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டு கூட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருந்தது ஆக்சுவலி. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம இங்க உள்ள போகும்போது இங்க இருந்து நம்ம அந்த 18 படிக்கு ஏறி வர்றது எல்லாமே ரொம்ப க்ளோஸ்ல போய் நின்று பார்க்க முடியும். அதுல ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் ஓப்பன் வச்சிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பக்கத்துல நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள போய் நம்ம ஐயனை தரிசிக்க போனோம் ஆக்சுவலி. ஸோ அதுல இருந்து பக்கத்துல தான். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள போய் தரிசிச்சுட்டு அங்க வந்து நம்ம வீடியோ எடுக்கல, ஏன்னா யாரும் எடுக்கல. ஸோ அதனால நம்மளும் அதிக பிரசங்கித்தனமா அதுல போய் வீடியோ எடுத்து யாரோ திட்டுறதுக்காக நம்மளும் வீடியோ எடுக்கல. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு முன்ன போயிட்டோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா தெரியும் க்ரௌட் இப்படி ஒரு சின்ன இடம் தான், இவ்வளவு மக்களை வந்து பண்ணிட்டு எல்லாரையும் வந்து கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ண விடுறாங்க. அதுக்கப்புறம் நானா பாக்குறது சாமியை நம்ம ஓரளவு திருப்பதியும் தாண்டி கொஞ்சம் ஓரளவு பார்க்க முடிஞ்சது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்க இருந்து எக்ஸிட் நம்ம கிளம்புறதுதான். அடுத்தது அந்த எக்ஸிட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வரும், இந்த கோயில் வரும். ஸோ இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த தேங்காய் எல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க கோயிலை சுத்தி சுத்தி. இந்த கோயிலோட பேர் கூட மறந்துச்சு ஆக்சுவலி, சாரி. ஸோ இதுல பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இந்த கோயிலோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னதானம் இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த பிரசாதம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வாங்கிக்க முடியும். அதுலயும் ஒரு சின்ன கடை எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஸோ அன்னதானம் அப்படின்றது வந்து உங்களுக்கு 7:30 இருந்து அதுக்கப்புறம் 9:30 or 11 அந்த மாதிரி டைம் வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணீங்கன்னா கியூல நம்ம உட்கார்ற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு சின்ன டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நம்ம உள்ள போய் உட்காந்தோம்னா நமக்கு அன்னதானம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நமக்கு வீடியோ பதிவு போடணும். அன்னதானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கஞ்சி அதுதான் கொடுத்தாங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது நிஜமாவே. நம்ம சாப்பாடு சாப்பிட்றத விட இது நல்லா தான் இருந்தது. கஞ்சி, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் பிக்கிள், அதுக்கப்புறம் ஒரு அந்த என்ன சொல்றது உளுந்து அதுல உருவாக்குன ஒரு சின்ன கறி மாதிரி ஒரு விஷயம் அதையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்தது, டேஸ்டா இருந்தது. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கு அங்க இருந்து திரும்ப நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது ஆல்மோஸ்ட் சபரிமலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. சரி, அப்போ இன்னொரு டைம் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு டைம் நைட்டு ஒரு இங்க சாப்பிட்டு முடிஞ்சு நம்ம வெளியே வரும்போது 8:30 அப்படின்ற மாதிரி இருந்தது. நிஜமாவே ஃப்ரீயா இருந்தது. அதனால உள்ள போய் இன்னொரு டைம் ஐயனை பார்த்துட்டு, நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த 18 படியில எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்தது ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருந்தாங்க. ஏன்னா நான் போயிருந்த அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆக்சுவலி 10:30க்கு டெம்பிள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2 days க்ளோசிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் மகர விளக்கு அப்படின்ற அந்த இதுக்காக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால மக்கள் கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க க்ரௌடு. ஸோ நம்ம போய் நிஜமாவே ஐயப்பனை வந்து ரொம்ப கூலா நின்று தரிசிச்சு வணங்கி நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மனசுக்கு இனிமையா இருந்தது போன பயணத்துல. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா அடுத்த அந்த இதுல ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா வாவர் அந்த சுவாமி கோயில் ஒரு சிம்பிளா ஒரு சின்ன கோயில் அங்க அமைச்சிருக்காங்க. ஸோ அங்கேயும் பார்த்துட்டு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 அந்த டைம்ல வந்து நம்ம 8:30 or 8:45 அந்த டைம்ல நம்ம ட்ரக்கிங் வந்து ரிட்டர்ன் பேக் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இறங்கி வர்றது வந்து எளிமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆக்சுவலி ட்ரக்கிங் பயணத்துல. அதுவும் அங்கேயும் ஆக்சுவலி ஃபிளாப் தான், நிஜமாவே கொஞ்சம் கடினமா தான். ஏன்னா நம்ம ரொம்ப பேலன்ஸ் கொடுத்து தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப எளிமையாலாம் இருக்காது, அதுவும் கொஞ்சம் கடினம் தான். ஸோ ஃபுல் வீடியோ எல்லாம் எடுக்கல, கொஞ்சம் வீடியோ பதிவு மட்டும் எடுத்திருந்தேன். ஒட்டுமொத்தமா நம்ம ட்ரக்கிங் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம அப் அண்ட் டவுன் வந்து ட்ரக் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். உங்களுக்கு வந்து டைகர் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா யானை இதெல்லாம் ஸ்பாட் பண்றதுக்கு வாய்ப்பு. ஸோ சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது. திரும்பவும் நம்ம அந்த அந்த பம்பா ரிவருக்கு வந்துருவோம். இந்த எல்லாமே முடிச்சுட்டு கீழே வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock அந்த மாதிரி ஆயிருந்துன்னு நினைக்கிறேன். 10 or 10:15 அந்த மாதிரி. இமீடியட்டா அந்த பம்பா ரிவர் பார்த்தேன், கம்ப்ளீட்டா எம்டியா இருந்தது. ட்ரை பண்ணிட்டாங்க ஆக்சுவலி, தண்ணி எல்லாமே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. திரும்ப நம்ம அங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி செங்கனூர் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்துட்டோம். அங்க இருந்து உங்களுக்கு வந்து திரும்ப நீங்க இமீடியட்டா வரணும்னா நைட்டு 2 o'clock ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்க அந்த ட்ரெயின்ல கூட வரலாம். இல்ல அப்படின்னா ஸ்டே பண்ணிட்டு காலையிலயும் வரலாம். அங்கேயும் வந்து ஒரு பெரிய ரூம் ஹால் அப்படின்றது கட்டி போட்டுறாங்க. அந்த எண்ட் ஆஃப் த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒட்டு மொத்தமா சீப் அண்ட் பெஸ்டா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 230 ஒரு 100 ஒரு 3
350 அரௌண்ட் 1000 ருபீஸ்க்கு உள்ளே நம்ம சபரிமலைக்கு போயிட்டு வந்துடலாம். கன்னியாகுமரியில இருந்து சபரிமலைக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உபயோகமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். தேங்க்யூ. சபரிமலையை மட்டும் தனியா ஒரு வீடியோவும் போடுறோம், பாருங்க. பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. பாய்.